தமிழ்நாட்டின் அடுத்த முதல்வர் யார்? அதாவது 2026ஆம் ஆண்டு நடக்க இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் அதிக தொகுதிகளை வெற்றி பெற்று யார் முதலமைச்சர் ஆகப் போகிறார்கள் என்பதை வி டைம்ஸ் கருத்துப்படி பார்ப்போம். நம்மளோட கருத்து கணிப்புப்படி அதிமுக, அதாவது எடப்பாடி தலைமையில் இருக்கிற அதிமுக கூட்டணிக்கு 100லிருந்து 125 தொகுதிகள் வெற்றி வாய்ப்பு உள்ளதாக கணிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் திமுக கூட்டணி, ஸ்டாலின் தலைமையிலான திமுக கூட்டணி 70 முதல் 100 தொகுதிகள் வெற்றி பெற வாய்ப்புள்ளது. விஜய் தலைமையிலான டிவிகே கூட்டணி விசில் சின்னத்தில் போட்டியிடுகிறது. அதில் 6 முதல் 15 தொகுதிகள் வெற்றி பெற வாய்ப்புள்ளது. அதேபோல் என்டிகே, அதாவது சீமான் தலைமையிலான கட்சியில் 5 முதல் 8 தொகுதிகள் வெற்றி பெற வாய்ப்புள்ளது. ஸோ இந்த கருத்து கணிப்புப்படி பார்த்திங்கன்னா திமுக கூட்டணி சற்றே குறைவதற்கு காரணம் என்ன அப்படின்னு அலசி ஆராய்ஞ்சதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, அவங்க கூட்டணியில் இருக்கிற கொஞ்சம் அதிருப்திகள். அதாவது ஏற்கனவே திமுக கூட்டணியில் இணைந்து போட்டி போட்டு போன சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும் அல்லது நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், அதில் விசிக கட்சி இருந்தது. அவர்களுக்கு அதிக தொகுதிகளை ஒதுக்கி இருந்தார்கள். இந்த முறை குறைவான தொகுதிகளே அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. அதிமுக கூட்டணியிலிருந்து வந்த தேமுதிகவுக்கு கொடுத்த அதிகப்படியான முக்கியத்துவம் திமுக கூட்டணியில் இருக்கின்ற கூட்டணி கட்சிகளுக்கிடையே அதிருப்தியை உருவாக்கியுள்ளது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போன்ற கட்சிகளுக்கு குறைவான தொகுதியை ஒதுக்கியது. அதேபோல் மதிமுக கட்சிக்கு ஏற்கனவே போன சட்டமன்ற தேர்தலை விட குறைவான தொகுதிகளை ஒதுக்கியது. ஸோ இது போன்ற நிகழ்வுகள் அந்த கூட்டணி கட்சிகளுக்கு இடையே ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. கூட்டணி கட்சிகளுக்குள்ளே இருக்கின்ற ஒரு ஒற்றுமைத்தன்மை குறைவதற்கு இது ஒரு முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. ஸோ ஆகவே இந்த சட்டமன்ற தொகுதியில் முதல்வர் ஆவதற்கு அதிக வாய்ப்புள்ள கட்சியாக அதிமுக பார்க்கப்படுகிறது.